2018 ஆண்டில் பக்காத்தான் ஹரப்பான் நிர்வாகத்தில் அப்போது நிதி அமைச்சராக இருந்த DAPயின் தலைவர் லிம் குவான் எங்கை அமைச்சரவையிலிருந்து நீக்கப் போவதாக தாம் மிரட்டியதாக வெளியான தகவலை முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது மறுத்துள்ளார். அப்போதைய அரசாங்க உறுப்பினராகவும் DAPயின் தலைவராகவும் இருந்த லிம் குவான் எங் பதவிக்கு தாம் எப்போதும் மதிப்பு வழங்கியதாக அவர் கூறினார். லிம் குவான் எங்கை அமைச்சரவையிலிருந்து நீக்கப் போவதாக தாம் மிரட்டியதில்லை, இது ஒரு முழு பொய்யாகும் என மகாதீர் தெரிவித்தார். லிம் குவான் எங் DAPயின் தலைவராக இருந்ததோடு பக்காத்தான் ஹரப்பான் உறுப்பு கட்சியாகவும் DAP இருந்துள்ளது. அவரது நிலைக்கு நான் மரியாதை தந்துள்ளேன். அப்போது கல்வி அமைச்சராக இருந்த டாக்டர் மஸ்லி மாலிக்கை மட்டுமே நான் பதவி நீக்கம் செய்தேன் என நேற்று தமது முகநூலில் மகாதீர் பதிவிட்டார். 2018 ஆண்டில் தமது அரசாங்க நிர்வாகத்தில் நிதி அமைச்சராக இருந்த போது அமைச்சரவை முன்னிலையில் தம்மை நீக்கப் போவதாக 3 முறை டாக்டர் மகாதீர் மிரட்டியதாக லிம் குவான் எங் கூறியிருந்தார். 2018 ஆண்டு பக்காத்தான் ஹரப்பான் தேர்தல் கொள்கை அறிக்கையில் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அமுல்படுத்தும் நோக்கத்தை கொண்டிருந்த போது மகாதீர் தமக்கு இந்த மிரட்டலை விடுத்ததாக லிம் குவான் எங் கூறியிருந்தார். முஸ்லிம்கள் மட்டுமின்றி அனைத்து சுற்றுப்பயணிகளையும் லங்காவி வரவேற்பதால் லங்காவியை முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரிய சுற்றுலா தீவாக அறிமுகப்படுத்துவதற்கு கெடா மாநில அரசாங்கம் திட்டமிடவில்லை என அம்மாநில மந்திரி பிசார் சனுசி நோர் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு பின்னணியை கொண்ட சுற்றுப்பயணிகளை ஈர்க்கக்கூடிய தகுதியையும் தனித்துவத்தையும் லங்காவி கொண்டுள்ளது. எனவே அத்தீவை முஸ்லிம்களுக்குரிய சுற்றுலா மையமாக பிரபலப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என சனுசி நோர் கூறினார். கெடா மாநிலத்தின் ஒரு பகுதியாக லங்காவி இருப்பதால் நாங்கள் அதனை கெடாவின் பொன்னாக கருதுகிறோம். முஸ்லிம்களுக்கு உரிய சுற்றுலா தீவாக லங்காவி இருக்கும் என நாங்கள் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை. எந்த ஒரு சுற்றுப்பயணியும் லங்காவி தீவுக்கு வருகை புரியலாம் என அவர் தெரிவித்தார். மாநில அரசாங்க நிலையில் லங்காவியை முஸ்லிம்களின் சுற்றுலா மையமாக்குவது குறித்து நாங்கள் விவாதித்தது கிடையாது. உலகின் 10 முன்னணி தீவுகளில் லங்காவி தீவும் அடங்கும். அதுதான் உண்மை என சனுசி நோர் கூறினார். சுவாச பிரச்சனை, சளி, இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. அண்மையில் சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோ பதிவில் போலீஸ் சின்னத்தை கொண்ட மேலங்கியை காட்டிய நபர் ஒரு மூத்த காவல் அதிகாரி என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த அதிகாரி தற்போது நேர்மை மற்றும் தரநிலை இணக்கத்துறையின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படவிருக்கிறார் என பினாங்கு வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரஸ்லாம் அப்துல் ஹமீத் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 6ஆம் தேதி காலை 9 மணி அளவில் டிக்டாக் கணக்கின் உரிமையாளர் டாமி தான் 2 பதிவேற்றிய காணொலி காட்சி தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டது. மது போதையில் இருந்ததாக நம்பப்படும் போலீஸ் நபர் மேலங்கியை பொதுமக்களுக்கு காட்டிய சம்பவத்தை அந்த காணொலியில் பார்க்க முடிந்தது. இந்த சம்பவம் ஜலன் ஆயரி தாமில் நடந்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட நபர் ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி என்பதோடு அவர் தற்போது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்நோக்கியிருக்கிறார் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரஸ்லாம் தெரிவித்தார். 6 வினாடிகளை கொண்ட அந்த காணொலி 3 நாட்களுக்கு முன் டிக்டாக் காணொலியில் பதிவிடப்பட்டது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. MFL எனப்படும் மலேசிய காற்பந்து லீக் அமைப்பு அபராதம் விதித்ததை தொடர்ந்து ஸ்லாங்கூர் விளையாட்டு மன்றத்தின் மூலம் ஸ்லாங்கூர் காற்பந்து கிளப்பிற்காக மாநில அரசு ஒற்றுமை நிதியை தொடங்கியுள்ளது. நேற்றிரவு தொடங்கப்பட்ட இந்த நிதிக்கு ஜூலை 2ஆம் தேதி வரை நிதி திரட்டப்படும். இந்த பருவத்திற்கான சேரிட்டி ஷீல்ட் ஆட்டத்தில் கலந்து கொள்வதிலிருந்து விலகிக் கொண்டதால் ஸ்லாங்கூர் காற்பந்து கிளப்பிற்கு 1 லட்சம் ரிங்கிட்டை MFL அபராதம் விதித்தது நியாயமற்ற மற்றும் அடக்குமுறை முடிவாக இருப்பதால் ஒற்றுமை நிதி தொடங்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் இளைஞர் மற்றும் விளையாட்டுக் குழுவிற்கான தலைவர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஜ்வான் ஹலிமி தெரிவித்திருக்கிறார்.
மாநில அரசு ஸ்லாங்கூர் சுல்தானின் ஆணையை மதிக்கிறது. ஸ்லாங்கூர் காற்பந்து கிளப் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் அநீதிகள் மீதான அவரது மாட்சிமையின் உறுதியையும் உணர்திறனையும் பிரதிபலிக்கிறது. எனவே இந்த முயற்சியானது நாடு முழுவதும் உள்ள அனைத்து மலேசியர்களும் கால்பந்து ரசிகர்களும் மாநில எல்லைகளை பொருட்படுத்தாமல் ஸ்லாங்கூர் காற்பந்து கிளப்பிற்கு ஆதரவை தெரிவிக்க ஸ்லாங்கூர் எஃப்சியின் ஒற்றுமை நிதிக்கு 1 ரிங்கிட் சிறிய பங்களிப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது நஜ்வான் தெரிவித்தார். கையில் பூக்களை பச்சை குத்துவதற்கு அதன் கடைக்கு சென்ற ஆடவர் ஒருவர் ஓரின புணர்ச்சியால் பாதிக்கப்பட்ட கொடூரம் நடந்துள்ளது. 24 வயது இளைஞர் ஒருவர் பச்சை குத்தும் நிலையத்தை நடத்தி வந்த ஆடவரால் இந்த வன்கொடுமைக்கு உள்ளாகியிருப்பதாக பட்டாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் உறுதிப்படுத்தினார். தொடக்கத்தில் அந்த சந்தேக பேர்வழி அந்த இளைஞரின் கையில் பூக்களை பச்சை குத்தியுள்ளார். அவர் ஏதோ ஒரு எண்ணெயை தடவியதும் தாம் சுயநினைவை இழந்துவிட்டதாகவும் கண் விழித்த போது தனது உடலில் உடை எதுவும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானதாகவும் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு 9:30 மணியளவில் பச்சை குத்தும் நிலையத்தில் நிகழ்ந்துள்ளது. உடலில் வலி ஏற்பட்டதை உணர்ந்து மலாயா பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தில் சிகிச்சை பெறச் செய்வதற்கு முன் அந்த இளைஞர் போலீசில் புகார் செய்துள்ளார். சந்தேக பேர்வழி இன்னும் கைது செய்யப்படவில்லை. எனினும் தண்டனை சட்டத்தின் 377B விதியின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஷாருல் நிசாம் தெரிவித்தார். பினாங்கில் பிரபலமாக விளங்கும் நாசிகண்டார் உணவை இதற்கு முன் வாங்குவதற்கு ஒருவர் 218 ரிங்கிட் செலவிட்டது இவ்வளவு நாட்களாக சாதனையாக இருந்தது. இந்த சாதனையை இப்போது டிக்டாக்கில் பிரபலமான சிங்கப்பூர் ஆடவர் முறியடித்துள்ளார். மீன் தலை உட்பட பல்வேறு கணவாய்களுடன் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட நாசி கண்டாருக்கு ஜெர்மட் நியோ 300 ரிங்கிட் விலை கொடுத்து வாங்கி உட்கொண்டது புதிய சாதனை என நாசி கண்டார் சுலைமான் உணவகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. உணவு உட்கொள்வது குறித்து இதற்கு முன் அதிகமான காணொளிகளை வெளியிட்டு பிரபலப்படுத்தி வரும் ஜெர்மட் நியோ தங்களது உணவகத்தில் நாசி கண்டார் வாங்குவதற்காக சொந்தமாக உணவு தட்டையும் கொண்டு வந்திருந்தார் என அந்த உணவகம் தெரிவித்திருந்தது. நாசி கண்டார் சுலைமான் உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் நாசி கண்டார் உணவை வாங்குவதற்கு முதல் முறையாக 300 ரிங்கிட் செலவிட்டுள்ளார். இதனை உட்கொள்வதற்கு அவர் 2 மணி நேரம் செலவிட்டுள்ளார். பல்வேறு பதார்த்தங்களுடன் ஜெர்மட் நியோ ஆர்டர் செய்திருக்கும் புகைப்படங்களையும் நாசி கண்டார் சுலைமான் வெளியிட்டிருப்பது வைரலாகியுள்ளது.